நேர வணக்கம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான உயிருள்ள வார்த்தை 1 கொரிந்தியர் 13:10 படி, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். இந்த கருக்குள்ள பட்டயமான கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ ஜனங்களே, நம்ம எத்தனையோ காரியங்கள் குறைவாக இருக்கலாம். படிப்பில் பிள்ளைகள் குறைவாக இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறதுல நஷ்டம் வந்திருக்கலாம், இல்லை அடிக்கடி நம்மளுக்கு வியாதியோ இருந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்ம பூமியில் இருக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவானது, நிறைவான சுகம், நிறைவான ஆறுதல், நிறைவான ஞானம், நிறைவான செல்வம் வரும்போது குறைவெல்லாம் நீக்கி போடுகிற கர்த்தராக இருக்கிறார். இந்த கற்குள்ள பட்டயமான வார்த்தையை நாம் அனுதினமும் ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்ம குறைவெல்லாம் நீக்கிற தெய்வமாக இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா சோத்திரம் கர்த்தாவே, நிறைவான சுகம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், ரட்சிப்பு வரும்போது தகப்பனே, எங்கள் குறைவெல்லாம் நீக்கி போடுங்க தகப்பனே. நாங்கள் எழுந்து போனது யாவற்றும் ஏலத்தனையே கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. மீட்பரும் இரட்சகருமாக்கிற இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமேன்.